நல்லா தானே இருக்கு ரூம்பு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நல்லா தானே இருக்கு ரூம்பு. உன் மரமடிக்கு போது புரிஞ்சுதா? என்னடா அது? சவுண்ட் ப்ரூஃப் ஃபோன். அப்படின்னா நம்ம பேசும்போது எக்கோ அடிக்கும்ல, அந்த எக்கோவை கம்மி பண்ணுமா, அதெல்லாம் வாங்கி. பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, கேட்டாதான் தெரியுமா. அப்படியே ஒருவேளை எக்கோ அடிச்சா கூட அதை எடிட்ல கம்மி பண்ணுவாங்க. அப்படியா? யார் கம்மி பண்ணுவா? எடிட்ரு. நம்ம சேனல்ல எடிட்டர்லாம் இருக்காரா? நான் உனக்கே ஒத்த பைசா கூட தரேன், இதுல வேற தனியா ஒரு எடிட்டர் வேறையா? நான் தான் எடிட்ரு. எனக்கு தெரியும். தம்பிக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? இதே மாதிரி தலை ஃபுல்லா வாங்கி போட்டுறீங்களா? ஷூட் முடிச்சுட்டு நான் அப்படியே படுத்துக்க தானே. அது வேணாண்டா, அதுக்கு போல உனக்கு வேற வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்க? போன வீட்டுல இருக்கும்போது கக்கூஸ்ல ஒரு 4 சாக்கு சாப்பிட்டான சாக்கு வாங்கி வச்சிருக்கேன். அதை தோச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல படு, உறக்கம் அருமையா வரும். பாருண்ணா, படுத்தா தூக்கம் அப்படி வருண்ணா. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அடேங்கப்பா, stay strong, believe in yourself, never give up. என்ன வியூவர்ஸ்க்கு மெசேஜா? வியூவர்ஸ்க்கு இல்லடா, நமக்கு. நமக்கா? எதுக்கு? நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே வியூஸ் போக மாட்டேங்குது. ஆமாண்ணா, என் வீடியோ நானே அதிக தடவை பார்க்குறேன். அதுவும் போற வாரம் போனெல்லாம் பிடிக்கி பார்க்குறேன். அப்போ கூட வியூஸ் வர மாட்டேங்குது. கரெக்டு தான். பாத்தியா, இந்த மாதிரி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை வாங்கி மாட்டிருக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருப்போம், வியூஸ் போகலன்னா. அதோட அர்த்தம் தெரியுமா என்னன்னு? ஏன் தெரியாது? ஒரு பாட்டாவே பாடி காட்டவா? பாடு. தலை விடுதலை விழிகளில் பாரடா, தலை விடுதலை விழிகளில் பாரடா. அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியாது. அதுக்கு மேல பாட்டு பாட்டவனுக்கே தெரியாது, எனக்கு மட்டும் தெரிஞ்சிருமா? சரி, அதோட அர்த்தம் மட்டும் சொல்லு. பாட்டு எங்களுக்கு தெரியாதா? உறுதியாயிரு, உன்னை நம்பு, ஊற்றாத. இதான் அதோட அர்த்தம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுறப்பா. அடுத்து என்ன இருக்கு? இங்க வர்றா, நம்ம டைட்டானிக் கப்பல் வர்றா, கண்டுபிடிச்சிட்ட? அதெல்லாம் தெரியுமா உனக்கு? டைட்டானிக்னா தெரியுமே, இந்த ஓவியம் வரைய வரல தெரியும். அதுக்காகவே படம் பார்த்துருக்கோம்ல. ஃபுல்லா இல்லைண்ணா. இல்லை, ஆக்சுவலா நான் அதுக்காக தான் அப்போ படம் பார்த்தேன். நானும் உங்க கூட முன்னாடி உட்காந்து பார்த்தேன். காணும் என்ன பார்த்தேன்? இல்ல, டைட்டானிக் கப்பல் இருக்கு, அந்த கப்பலை மோதின பனி இருக்கு, இதுல மோதி கீழே விழுந்த ரோஸையும் ஜாக்கையும் காணோம். கிறுக்கு பையல, கிறுக்கு பையல, புட்டா பையல. நல்ல கவுண்டர் முடிக்காது. அடுத்து என்ன இருக்கு? இது என்னன்னா, அது ஏதோ ஈஃபில் டவர் மாதிரி இருக்குது. என்ன டவர்? ஈஃபில் டவர். அது லைட்டு. லைட்டா? ஆமா, லைட்டா தான் இருக்கு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பல்பு எரியும் மேல, அதுக்கு மேல உச்சியில ஒரு தட்டு தட்டு. ஏய், ஆமாண்ணா. அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தேன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பர்ண்ணா. போதும் போதும் போதும், அது அப்படியே அழுத்தி பிடிங்க. ஆஃப் ஆயிடுச்சா? ஏய், ஆமாண்ணா. போதும், அது பக்கத்து போவார். என்ன உடைச்சிருவோமா? இங்கே பாருப்பா, அடுத்த மெசேஜ. டு மோர் ஆஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. நல்ல அர்த்தம்ண்ணா, உண்மையிலே செம்ம அர்த்தம். நல்ல அர்த்தம் தான், அது எனக்கே தெரியும், அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். அதோட அர்த்தம் என்ன? அதை நீ சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? சொல்லு, கேட்போம். எந்த ஒரு விஷயத்த நீ பண்றதுனால ஹாப்பியா இருக்கியோ அந்த விஷயத்த அதிகமா பண்ணணும்னு அர்த்தம். சத்தியமா அது நல்ல அர்த்தம். ஆனா அதை நீ என்ன அர்த்தத்துல சொன்னு எனக்கு தெரியல. நானும் நல்ல அர்த்தத்துல தான் சொல்லுவேன். படிடா, ஒழுங்கா படிடா. இது என்ன, விநாயகர் பக்கத்துல ஒரு சூனியக்கார பொம்மை வச்சிருக்காரு. என்னன்னா அது?
ஏய் சூனியக்கார பொம்மை இல்லடா, ஆ. கார்டியன் ஆஃப் கேலக்ஸி படம் பார்த்திருக்கியா? அவெஞ்சர் சீரிஸ்ல வரும்ல, அதுல வர குரூட். அந்த ப்ரூட் எதுக்கு இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து சினிமா சம்பந்தமா இருக்கணும் அப்படின்றதுனால அந்த குரூட் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க, அதனால அதை வாங்கி வச்சிருக்கேன். அந்த குரூட் எனக்கும் பிடிக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டது. ஐ நம்ம டிக் டிக் ஜெயம் ரவி. டன், டன். அடுத்து என்ன இருக்கு? சத்தியமா அது டிக் டிக் ஜெயம் ரவி நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு ஒரு அர்த்தத்தை முடிச்ச பத்தியா? சூப்பர். இங்க வருப்பா, ஐலானுக்கு டெபிள் காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு. ஏலியன் தான். ஐலான் ஏலியன் தானே அது? ஐலாண்ட் ஏலியன் வேற விதமான ஏலியன். அப்படியா? என்ன இருக்கு? இங்கிட்ட ஒரு ஜெட்டு, இங்கிட்ட ஒரு போட்டு, இதெல்லாம் திருஷ்டி படத்துக்கு அப்புறம் இங்கதான் பாக்குறேன். அதை விடு. இது என்ன காலி சேரு? அதுக்கு கீழே போட்டுருந்தா நானே உட்காந்துருப்பேன். இதுக்கு உடையிறது. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து பொறுக்குனீங்க? வாங்கினது காரணம் என்ன? யாரு? நீங்க காசு போட்டு வாங்குனீங்க. காசுனா எப்படின்னா அந்த மேல இருக்குல்ல அந்த சின்ன சின்ன பொம்மை, ஆ. அதெல்லாம் அந்த என் பசங்க வந்து கிண்டர் ஜாய் சாக்லேட் வாங்குவாங்க, அதுல வரும் அந்த பொம்மையெல்லாம். நல்லா இருந்துச்சு, வாங்கி வச்சுருக்கேன். நீங்க புதுசாலாம் வாங்கல, உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கின சாக்லேட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, வாங்குறோம், வேஸ்டா போகுது பொம்மை, அவங்க தூக்கி எரிஞ்சிடறாங்க. அதான் நான் இங்க ஷோகேஸ்ல வச்சிருக்கேன். இருந்தாலும் இது எல்லாமே நல்லா இருக்குப்பா. பாருப்பா, நல்லா இருக்கு. ஏய், லைட்லாம் இருக்குது. நோ, தப்பா இருக்குண்ணா. என்ன தப்பா? என்ன தப்பா இருக்கா? இங்க பாருங்க, சினிமா ஆஸ் லைஃப்னு இருக்கு. சினிமா இஸ் லைஃப்னு தானே வரணும். சினிமா இஸ் லைஃப்னா சினிமா தான் வாழ்க்கை. சினிமா ஆஸ் லைஃப்னா சினிமாவே வாழ்க்கையாக, அதான் பொருள். புரிஞ்சா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன். நான் வச்சிருந்தேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பாக்கலையா? நான் உங்க வீடியோவே பார்க்க மாட்டேன். ஓகேண்ணா, செமையா இருக்குண்ணா, செமையா இருக்கு. அங்கேயே வச்சிருவோம். என்ன சர்ணா ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களா? இல்ல கூட கிளிக்காம கையோ கொடுண்ணா. ஆசுண்ணா, என்னதான் நீங்க 2-3 மோட்டிவேஷன் மெசேஜ் வச்சாலும் என் தலைவன் பூஸ்லி போட்டோவை பார்த்தாலே அப்படியே ஏறுது பாருங்க ஒரு மோட்டிவேஷன். அதுக்கு ஈடுனையே இல்லை. பக்கத்துல ஏதோ ஒரு வாசகம் இருக்கு, அது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை கேட்டு இன்னும் மோட்டிவேஷன் ஆகிக்குவேன். நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? அமைதியா இருக்கு. எப்படி இவ்வளவு நேரம் நம்ம போட்ட மொக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு வியூவர்ஸ் அமைதியா இருந்தாங்க, அந்த மாதிரியா? ஆமா, அவங்க ஒரு மாஸ்டர். உன்னைய வச்சு வேலை வாங்குற பத்தியா, நான் ஒரு மாஸ்டர். என்கிட்ட நீ வேலை பார்க்குற பத்தியா, நீ ஒரு மாஸ்டர். ஸோ அமைதியா பொறுமையா இருக்கிறவங்க எல்லாருமே மாஸ்டர்ன்றதுதான் தலைவர் சொல்றாரு. ஓகேண்ணா, நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேண்ணா, நம்ம ஸ்டூடியோல என்னென்ன ப்ராப்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்றத பார்த்துலாமா? பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். ஓகே வியூவர்ஸ், இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். ஏன்டாவா? எப்படியும் நம்ம லென்த்தா வீடியோ போட்டாலும் அவங்க கொஞ்ச நேரம் தான் பார்க்க போறாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருவோமே, அவங்களுக்கும் டைம் இருக்கப்போ வந்து பார்த்துருவாங்கல்ல அப்பப்ப. கரெக்டா? நீ ஒரு ப்ராப்பர் யூடியூபர்ன்றதை இப்பதான் நான் நிரூபிச்சிருக்கிறேன். ஏன் ஒரு நிமிஷம் வீடியோவே நான் மட்டும்தான் ஒழுங்கா பார்க்குறேன். ஆனா எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டீங்கன்னா எங்க வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். நன்றி. நன்றி.